everyone, welcome to my channel Manju's Flavors. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ஹெல்தியான ரெசிபி முளைக்கட்டின பச்சை பயிறு பீன்ஸ் பொரியல். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீன்ஸ் பொரியலுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பீன்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முளைக்கட்டின பச்சை பயிறு, மூங் தால் ஸ்ப்ரவுட்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், ஆயில், சாப்ட் ஆனியன்ஸ், ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட், டர்மரிக் பவுடர், சால்ட், கிரீன் சில்லிஸ், மஸ்டர்ட் சீட்ஸ், cumin சீட்ஸ், உராத் தால், கரி லீவ்ஸ். பச்சை பயிறு முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இது நான் வீட்டில் ரெடி பண்ணேன். வீட்டில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இது போட்டு நம்ம இன்னைக்கு பொரியல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். பீன்ஸ் தனியாகவும் ஸ்ப்ரவுட்ஸ் பச்சை பயிறு தனியாகவும் ஸ்டீம் பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டு நம்ம ரெசிபி பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டீமர் எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்ச பீன்ஸ் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 350 கிராம்ஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ இன்னொரு இதில் முளைக்கட்டின பச்சை பயிறு வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி குண்டானில் கூட நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணிக்கோங்க. நல்லா வெந்திருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆயில். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. லெஸ் ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், cumin சீட்ஸ். இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போ ஆனியன்ஸு நான் 2 மீடியம் சைஸு ஆனியன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன்ஸ் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் சில்லிஸ் பச்சை மிளகா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, கரி லீவ்ஸு, ஆனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணோம்ல பீன்ஸ், அதை ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. இது க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, எல்லாருமே சாப்பிடலாம். கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டயட்டிங் பண்ணுறவங்கெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. சுட சுட பொரியல் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்லாம். இது எல்லாமே ஆயிலெல்லாம் கம்மியாக போட்டுருக்கிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். டயட்டிங் பண்ணுறவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது ஃப்ரை பண்ணிக்கோங்க பீன்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணியிருக்கிறோம்ல ஸ்ப்ரவுட்ஸு, இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே டெய்லி ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்ணுன்றாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு யூனிக் காம்பினேஷன். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சுகர் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் இருக்குது இந்த காம்பினேஷனில் பண்ணோம்னா. இப்போ சால்ட் ஏதாவது தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணுங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய், ஃப்ரெஷ் கிரேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
இந்த பொரியல் செஞ்ச உடனே ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்டோம்னா வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சுட சுட சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே கூட சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் சொல்லுங்கள். எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ், click the bell icon. Follow me on Instagram and Facebook.